Hello dear friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்வான டெக்னாலஜி பேஸ்டு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு கடந்த 14 வருடமாக சாஃப்ட்வேர் நிறுவனத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்தை ரன் பண்ணக்கூடிய சேம் நிறுவனம் தான் காயின் பார்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கான கிரிப்டோ காயினுமே கிரியேட் பண்ணி அந்த கிரிப்டோ காயின்ஸ் மூலிமா ஸ்டேக் பண்ணுறதன் மூலியமா மந்த் ஆன் மந்த் நம்ம ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வகையில் பிளானை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோடைய அந்த ஆப்போட ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா 500 rupees வர்த்தபிளான பிட்காயின் உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிடும். அது மட்டும் அல்லாமல் ப்ரெசன்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மீம் காயினான பைப் அப்படிங்கிற காயின் வந்து டெய்லி 2000 காயின் உங்கள் வாலெட்டில் வந்து நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு வந்து ஆட் ஆகும். அது போல் ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெட்டா பார்க் எக்கோசிஸ்டம், இது ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட், ஃபியூச்சர் பேஸ்டு தான் அந்த ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் அல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் நிறுவனம் இது வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட கிரிப்டோ காயினை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப் டிசைனிங், வெப் டிசைனிங் எல்லா டெக்னாலஜி பேஸ்டு ஒர்க்குமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நான் சொன்னது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. வித்தவுட் ரெஃபரல்ல நம்ம இன்கமை ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த காயின் பார்க் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சு 1.5 இயர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏராளமான எக்கோ சிஸ்டத்தை வந்து லைவ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து கேபிகே பார்க் அப்படிங்கிற ஒரு இது மூலியமாக தான் நம்ம ஸ்டேக்கிங்கில் ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். ஓன் பிளாக் செயின், அதாவது பாக் செயின் அப்படிங்கிற பிளாக் செயின் பார்க் வாலெட். இந்த வாலெட் வந்து ட்ரஸ்ட் வாலெட் மாதிரி காயின்ஸை வந்து நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஏராளமான காயின்ஸ், மல்டிபிள் காயின்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி ஸோ நம்ம எப்போ வேணாலும் அதை சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பார்க் ஸ்கேனு, பார்க் டூல்ஸு ப்ளஸ் வந்து பார்க் லேண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் லேண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான எக்கோசிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேபிகே பார்க் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ஸ்டேக்கிங் பண்ணுறதன் மூலியமாக தான் நம்ம இங்கே பெரிய அளவில் ப்ராஃபிட்ஸை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்டோடைய காயினோட நேம் பார்க் காயின் அப்படிங்கிறது தான் காயினோட நேம். இதனோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிகே அப்படிங்கிறது சிம்பிள். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நமக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்கம் அவைலபிள். அதில் ஸ்டேக்கிங், லெவல் கமிஷன், growth லெவல் அண்ட் ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேக்கிங் பிளானை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 250 காயின்லேருந்து 1,00,000 காயின் வரைக்கும் நம்மளால் ஸ்டேக் பண்ண முடியும். நம்ம ஸ்டேக் பண்ணக்கூடிய காயினுக்கு மந்த்லி வந்து 3%லேருந்து 5% வந்து ப்ராஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் டுடே வந்து பார்த்தீங்கன்னா கேபிகே காயினோட ப்ரெசன்ட் ரேட் 96 ரூபாய் வந்து வேணால் ப்ரெசன்ட் ரேட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ 250 காயின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 18 மாதத்துக்கு ஸ்டேக் பண்ணும் பொழுது ஒரு மாதத்துக்கு 7.5 காயின், மொத்தமாக 18 மாதத்தில் 135 காயின் கிடைச்சிருக்கும். அதே 36 மாதம் நீங்கள் ஸ்டேக் பண்ணும் பொழுது மந்த்துக்கு 10 மந்த்துக்கு வந்து 4% 10 காயின் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ டோட்டலி 360 காயின் கிடைச்சிருக்கும். அதே 60 மாதத்துக்கு ஸ்டேக் பண்ணும் பொழுது டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 60 மாதத்தில் 750 காயின் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃபைனலி நீங்கள் ஸ்டேக் பண்ண அந்த 250 காயினுமே வந்து திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல் ப்ராஃபிட்டபிளாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இருக்கும். அப்போ 250 காயின் தான் ஸ்டேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை, அது பிகினிங் பேக்கு. அடுத்து வந்து 500 காயின் ஸ்டேக் பண்ணலாம், 1000 காயின், 2500, 5000 காயின் அண்ட் 10,000 காயின், 1,00,000 காயின் வரைக்கும் நம்ம ஸ்டேக் பண்ணலாம். நம்ம ஸ்டேக் பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று தான். அதாவது நீங்கள் எந்த ஸ்டேக்கிங் எடுக்கிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 18 மாதம் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய பேக்கேஜ் இருந்தாலும் பர்சன்டேஜுங்கிறது 3% தான். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 மாதம் எடுக்கிறீங்கன்னா அது 5%ங்கிறது 5% மாதம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்தா அதே சேம் விஷயம் தான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இன்னும் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 60 மாதம் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க ஒரு 250 காயினை, அப்போ உங்களுக்கு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5 காயின் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் 60 மாதம் ஸ்டேக் பண்ணும்பொழுது டோட்டலாக வந்து 750 காயின் கிடைக்கும். நீங்கள் ஸ்டேக் பண்ண 250 காயினும் சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 காயின் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இந்த 1000 காயின் ப்ரெசென்ட்டாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ரெசென்ட் ரேட் என்ன இருக்கும் நீங்கள் சேல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதே போல் தான் 36 மாதத்துக்கான ஸ்கீமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 18 மாதத்துக்கான ஸ்கீமும் அதே போல் தான் எக்ஸ்டாப்ளிஷன், நம்ம அதாவது கொஞ்சம் தெளிவாக நமக்கு டேபிள் போட்டு காமிச்சிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேக் பண்ணும்போது என்ன ப்ராஃபிட் எடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு 2500 காயின் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்கன்னா ப்ரெசென்ட் ரேட் 90 ரூபான்னு வச்சுக்கோமே. ஆக்சுவலாக இன்றைக்கி ட்ரேடிங் ரேட் வந்து 96 ரூபாய். அண்ட் இதை வந்து நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணும்போது 90 ரூபாய் இருந்துச்சு. அப்போ 90 ரூபாய் அப்படிங்கும்போது 2,25,000 ரூபாய் ஜாயினிங்கு.
ஸோ மந்த்துக்கு வந்து 125 காயின் கிடைக்கும். அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11,250 ரூபாய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு காயினோட வேல்யூ வந்து 400 ரூபாய் போகுது அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ஓவராலாக 27,25,000 நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த ஒரு 2,500 காயின் நம்ம ஸ்டேக் பண்ணுறதன் மூலியமா. அதே விஷயம் தான் திரும்ப எகைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2,500 காயின் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க, டோட்டல் அமௌண்ட் வந்து ஐஎன்ஆரில் 2,25,000 வரும். மெச்சூரிட்டி காயின் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 காயின் வரும். அதனோட வேல்யூ வந்து ஒரு காயின் 500 ரூபாய்க்கு போகுதுன்னா 50 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. இந்த காயின் பார்க் அப்படிங்கிறது ஒரு கிரேட் பிஸ்னஸ் மாடல். நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம